எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா அவங்க கஷ்டப்பட்டு எங்களை காப்பாற்றினாங்க, படிக்க வச்சாங்க. அவங்க எங்களை கல்யாணம் முடிச்சு வச்சதுலேயும் எந்த குறையும் இல்லை, நல்லபடியாக இருக்குது. எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவை நாங்கள் இன்னும் நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். எங்கள் அப்பாவை இன்னும் மறக்க முடியாது. ஒவ்வொரு நேரம் நினைக்கும் போது என்ன அறியாமல் எங்கள் அப்பாவை நினச்சி எனக்கு அழுக வரும். என்ன அறியாமல் நான் அழுது எங்கள் அப்பாவை நினச்சி நான் பார்த்துக்குவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பா பொறுத்தளவு என்னோடய ட்ரீம் இப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன்னா அது காரணம் எங்கள் அப்பா தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவரோட ட்ரீமை ஃபாலோ பண்ணாமல் அவங்க பையனுக்காக என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றதான் பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா பொறுத்தளவு சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அப்பா இல்லை, ஆனால் அவர் அவரோட தம்பி தங்கச்சி எல்லாத்துக்கும் அப்பாவாக இருந்து ஒரு நல்வழிப்படுத்தி கொண்டு வந்தனால இப்போ என்னோடய ட்ரீமை என்னால் ஃபாலோ பண்ண முடியுது. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ பேச பேச எமோஷ்னல் ஆகுது, என்னால் பேச முடியல. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு எங்கள் அப்பா. ஸோ எங்கள் அப்பாவுக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஃபஸ்ட்டு எல்லா அப்பாவுக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லிக்கிறேன். நான் எல்லோரும் போலேயும் எனக்கும் எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஒரு அளவு இப்போ இருக்கேன்னா படித்து காலேஜ் ஃபைனல் இப்போ படிக்கிறேன், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த அளவு வந்திருக்கேன்னா அதுக்கு ஃபுல் காரணம் எங்கள் அப்பா தான். ஏன்னா அவர் படிக்கலைன்னாலும் நான் படிக்கணும்னு நினச்சி இப்போ இந்த அளவு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அது எங்கள் அப்பா தான். அதனால் எல்லாருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ். அப்பாவை ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் முதியோர்கள் எல்லாம் அதிகமாக ஆகிட்டே இருக்கு. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அப்பா தினம் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவங்கள நம்ம இந்த இந்த டைமிங்கில் நம்மளை வளர்க்குறது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இன்றைக்கி அதை அவங்கள வயசான காலத்தில் அவங்கள நம்ம நல்லா பார்க்கணும். அதுதான் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. அது போக அவங்களுக்கு நம்ம இந்த டைமில் பார்க்குறது தான் பெரிய விஷயம். அதுதான் என்னோட கருத்து. தான் வளர்த்தாங்க, அப்பாவை பற்றி ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க இல்லை, இறந்து போயிட்டாங்க. சரி, அவங்க தெய்வமாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஆத்மா நம்மளை வாழ்த்தட்டும். சார், என் பேர் வரதன், ஊர் பச்சேரி. நான் ரொம்ப கஷ்டப்பட்ட கொடுத்துட்டு வந்தது. எங்கள் அப்பா ரொம்ப என்னை விவசாயம் பண்ணி நல்லா படிக்க வச்சாங்க. வெளிநாடு போய் நல்லா சம்பாரிச்சு. தந்தைங்கிறது இருக்குது, அது எப்போ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக உள்ளவங்க. தந்தையை நல்லா பாதுகாக்கணும், அவரை நல்லா வச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ சார்.